ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம் அப்படின்னா முறுக்கு சாப்பிடுறது தான். அதாவது முறுக்கு ஈட்டிங் சேலஞ்ச் சொல்லலாமா? அதான் பண்ண போறோம். இன்னைக்கு 3 பேர் இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து முறுக்கு சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வந்து வினர். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா யார் சாப்பிடவே இல்லையோ இல்ல அவுட் ஆகுறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். அதுல யார் இதை தோக்குறாங்களோ அவங்க கிடையாது, ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் அடுத்த காம்படிஷன் வந்து வரப்போறாங்க, அடுத்த போட்டியில வரப்போறாங்க. சோ யார் வரப்போறாங்க என்னன்றது நம்ம இந்த முறுக்கு ஈட்டிங் சேலஞ்ச் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வாங்க பார்க்கலாம். அழகா வந்து கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் வந்து வெயிட் பண்றேன் எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க பார்க்கலாம். பயங்கர ஃபன்னா இருக்கும். அவருக்கு அவர் செம்ம ஜாலியா வந்து பேசுவாரு. வாங்க பார்க்கலாம். அழகா வந்து முறுக்கெல்லாம் கட்டி தொங்கிட்டாச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது நைட்ல தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பசங்க காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா, அப்ப பண்ண முடியாது. இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தாங்க. எல்லாமே டியூஷன் போறது, டைப் ரைட்டிங் போறதுன்னு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்பதான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து இப்பவே நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்தாச்சு. எல்லாரும் நிக்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிலாம் வாங்க, 3 பேர் வாங்க. எப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நான் பாக்குறேன். பாருங்க, முறுக்க வந்து ஃபுல்லா சாப்பிடணும். பாதி கடிச்சிட்டு போனா ஒத்துக்க முடியாது. யாரு முழுமையா சாப்பிடுறீங்களோ அதான் கணக்கு. நீங்களே கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு இங்க பேர் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கே, யாரும் ஏமாத்த முடியாது. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஜெயிச்சதா கணக்கு. இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் காம்படிஷன் நெக்ஸ்ட் போட்டில வருவீங்க. தோக்கணும் கிடையாது. ஓகேவா? இதே சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் அங்க என்ன சாப்பிடுவீங்க? அதனால கிடையாது. இதுக்கான கிஃப்ட் சொல்லலாமா? கிஃப்ட் என்னன்னா அதுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட். சடை எனக்கு ஈஸியா இருக்குல்ல எடுத்துருக்கு. அவங்க தந்தையா போகும் பக்கம் போகும் சடை எனக்கு ஈஸியா இருக்கு எடுத்துருக்கு. நீங்க பாதி சாப்பிடுங்க. அதெல்லாம் கிடையாது. 5 சாப்பிட்டேன். நீ 2. அக்ஷய் 2. அஜய் நீ 4. அப்ப நெக்ஸ்ட் போட்டிக்கு கோகுலம் அஜய் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அக்ஷய் கிடையாது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, இவர் 9 நேரமா சாப்பிடறாரு. சாப்பிட குட்டி மாதிரி தப்பி தப்பி பாத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியல. 2 தான் சாப்பிட முடியல. போட்டி எப்படின்னு சொல்லுங்க. அப்படியா? ஓகே, அவ்வளவுதான். இதோட நெக்ஸ்ட் காம்படிஷன்ல பார்க்கலாமா? நெக்ஸ்ட் போட்டியில லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். சரி, காம்படிஷன் தோத்தி அதை பத்தி என்ன நினைக்க சொல்லு. ரொம்ப பெருமையா 2 முறுக்கு மேல சாப்பிட முடியல. ஈச பூச்சி மாதிரி வர வச்சுக்கிறது. என்ன பண்றது? சூப்பரா வந்து காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன காம்படிஷன் அப்படின்னா பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் தான் இருக்க போகுது. சோ அதை யாருன்னா அஜய், அதுக்கப்புறம் கோகுல் 2 பேர் தான் வந்து பண்ண போறாங்க. பரோட்டா ஏன் சாப்பிட சொல்றீங்க அப்படின்னா அது வந்து சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. லைவ் போடும்போது தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் வந்து வைங்க அப்படின்ட்டு.
சோ நான் காம்படிஷன்ல தான் நான் தோத்தேன் போவேன். நான் ரொம்ப பொறுமையா சாப்பிடுவேன். சோ நான் காம்படிஷன் வந்தா தோத்துருவேன். சோ நான் வந்து சின்ன பசங்க இல்லையா, குட்டி குட்டி பசங்க வச்சா கரெக்டா இருக்கும். சோ நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். சோ அது வரைக்கும் பாய்.